அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். வருகின்ற 17/8/2026 அன்று அற்புதமான கருடனாக பஞ்சமி. ஆம், அடியேன் ஏற்கனவே இந்த கருடனாக பஞ்சமிக்கு என்ன வழிபாடு செய்யலாம், எப்படி வழிபாடு செய்தால் நல்ல பலனை தரும், இன்று எப்படி சூழ்ந்து பார்த்தாலும் பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, குணப்பிரச்சனை என்று பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். நமக்கு குழப்பம், நம் புத்தி கேட்டாலேயே நமக்கு விரயங்கள், நகை அடகு வைப்பது, நகை எவிப்பது, இப்படி பல துன்பங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டது வருவீர்கள். அதற்கெல்லாம் சிம்ம சொப்பனமாகத்தான் இந்த கருடனாக பஞ்சமி என்ற ஒரு பஞ்சமி வருகிறது. அந்த வகையிலே வருடம் தோறும் நாம் பிரத்யேகமான ஒரு படத்தை உருவாக்கி, அதாவது யானையும் அதே பசுவையும் இரண்டும் ஒன்றாக வைத்து சாஸ்திரத்தின்படி வடிவமைக்கப்பட்ட படத்தை கொடுத்திருக்கின்றேன். என் அன்பார்ந்த பக்தர்களெல்லாம் வைத்திருப்பீர்கள். எப்படி வழிபட வேண்டும், எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்ற வழிபாட்டு முறைகளை இதோ ஒரு தொகுப்பாக கொடுக்கின்றேன், பாருங்கள். குருவே சரணம். இந்த வழிபாட்டினை 2018ஆம் ஆண்டில் வெளியிட்டு பல மக்கள் பலனடைந்த காரணத்தாலும் மேலும் இந்த வருடமும் பலர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இதோ கருடனாக பஞ்சமி வழிபாடு. வழிபாட்டினை செய்வதற்காக பலருக்கு படம் கிடைக்கவில்லை என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அலுவலகத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம். ஒரு யானையின் படம், ஒரு யானை இருக்கணும். அது வெள்ளை யானையாக இருந்தாலும் சரி, யானை படம் இருந்தாலும் சரி. ஒரு பசுவின் படம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு படத்தை வாங்கிக்கோங்க. தாமரைப்பூ, வில்வம், குங்குமம், நல்ல ஒரு வாசனை குங்குமமாக வாங்கிக்கோங்க. இந்த 5 பொருளையும் வீட்டில் குளிச்சு சுத்தமாகி ஒரு ஆசனம் போட்டு அந்த யானை படத்தையும் பசுவனுடைய படத்தையும் ரெண்டும் ஒன்றாக ஒரு மணக்கட்டையில் வைத்து, அதுக்கு 2 இடத்துல தாமரைப்பூ வச்சுருங்க. அந்த இங்கே ஒரு தாமரைப்பூ, இங்கே ஒரு தாமரைப்பூ, நடுவில் ஒரு தாமரைப்பூ வச்சுருங்க. ஒரு வில்வம், கொஞ்சம் குங்குமம் எடுத்து இந்த மந்திரத்தை ஓம் பதிதேவ வர்த்தன்யாய நமஸ்துப்யம் காமதேனு ரட்சகம் தனவசிய பிராப்த சித்தம். ஓம் பதிதேவ வர்த்தன்யாய நமஸ்துப்யம் காமதேனு ரட்சகம் தனவசிய பிராப்த சித்தம். இந்த மந்திரம் தாங்க 23 முறை, ஒரு முறையாக சொல்லி 23 முறை இந்த குங்குமத்தோடு அர்ச்சனை செய்யுங்க. யானை படத்திற்கு 23 முறை, பசுவின் படத்திற்கு 23 முறை அதை போடுங்க. போட்டுட்டு குங்குமத்தை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு சுமங்கலி பெண்கள் நெத்தி பொட்டிலும் அந்த உச்சியில் வைப்பீர்கள் இல்லையா, அங்கேயும் நெத்தி திலகமாகவும் அதோடு குங்குமம் சேர்த்து அனுதினம் அணிந்து கொண்டு வாருங்கள். பார்த்திருப்பீர்கள். இந்த தொகுப்பினை எப்படி நான் சொல்லியிருக்கின்றேனோ அதன்படி உங்கள் வீட்டிலேயே கடைபிடியுங்கள். நேரம் உங்களுக்கு எப்படி நிம்மதியாக வழிபடுகின்ற நேரம் என்று அன்று நினைக்கிறீர்களோ அந்த நேரத்தில் செய்யுங்கள். நான் சொன்னது போல வழிபட்டு தூபதீப வழிபாடுகளை செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அந்த ஒரு நாளுக்கென்றே அற்புதமான சக்தி இருக்கிறது என்பதை மீண்டும் உங்களுக்கு பதிய வைத்து உங்கள் இல்லத்திலேயே நீங்கள் வழிபட்டு பலனும் பயனும் அடைய வேண்டும். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம்.